எந்த நேரத்தில் உங்கள் கர்மா அழிக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒன்றை கையில் எடுங்க, அதை நெஞ்சில் சுமந்துக்கோங்க. நீங்கள் இனிமே எந்த பாரத்தையும் சுமக்காதது போல் கடவுள் உங்களை வழிநடத்துவார். இந்த பதிவின் மூலமாக பல சந்தர்ப்பங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் பகல் நேரத்தில் இவைகள் அனைத்தையும் முழு மனதுடன் செய்தால் இரவு பொழுதில் கடவுள் உங்களுடன் இருந்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை எல்லாம் செய்து கொடுப்பார். அது எந்தெந்த வழியில் செய்து கொடுக்கிறார், அதன் மூலமாக வரக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவை நிச்சயமாக கேட்கணும். ஸோ வீடு வாங்குவதற்கு உண்டான யோகம், கடனை தீர்ப்பதற்கு உண்டான வழிகள், இது எல்லாமே இருக்குது. ஸோ உங்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்களா, கவலையப்படாதீங்க. இனி அவர்கள் தான் ஏமாறுவார்கள். உங்களுக்கு ஒரு பிரைட்டான ஒரு உலகமே காத்துக்கிட்டு இருக்குது இந்த பதிவின் மூலமாக. ஸோ பதிவை முழுதாக கேட்டுவிட்டு அதற்கு உரிய பதில்களை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். எல்லாம் நல்லதே நடக்கட்டும். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாயிராம். என் உயிரின் உயிரானவர்களே, இரவு பொழுதுல தான் சாயப்பா கர்மாவை அரைக்கிறத நான் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். என்னுடைய கனவுல நீங்கள் சொல்லக்கூடிய பதிவுகள் அனைத்தும் ஒரு முறை வந்து போகுது. அது எனக்கு இன்னமும் ஆழமாக புரிய வைக்கிறாரு என்னுடைய சாயப்பா அப்படின்னு நிர்மலா சாய்ராமன் அப்படின்னு ஒரு சாய்ராம் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ அவங்க சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் கடவுள் கொடுத்ததா நினச்சி நான் சொல்கிறேன். நம்ம உடல் உறுப்புகள் எப்பொழுது இயங்குகுது அப்படின்னா, அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உடல் உறுப்புகள், லிவர், ஹார்ட்டு, அது இது எல்லாம் எப்போ நாம் இரவு நேரத்தில் சீக்கிரமாக சாப்பிட்டு சீக்கிரமாக தூங்குகிறோமோ அப்போது அந்த உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அத்தனையும் சீராக இயங்குது. அப்போது கடவுளும் அந்த நேரத்தில் தான் நமக்கு தேவையானவைகளை செய்கிறார் அப்படின்றத என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அப்போ பகலில் அவர் இல்லையா? எஸ், பகலில் இருக்கிறாரு, ஆனால் உங்கள் கண்ணுக்கு தெரியல. பகல் பொழுது எல்லாம் உங்களது, இரவு பொழுது எல்லாம் அவரது. நீங்கள் நல்ல காரியத்தை பகல் நேரத்தில் செய்தால் இரவு நேரத்தில் அவர் உங்களுக்கு நல்லதை தேடி தேடி தரார். பகல் நேரத்தில் யார்கிட்டையாவது சண்டை, பகை, பொறாமை, இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்துச்சுன்னா இரவு பொழுது நம்மக்கிட்ட அவர் வரல, கண்டுக்கவே இல்லை. நீ சரியாக, நான் சரி பண்ணுறேன், நீ சரியாகாம என்னால் எதுவுமே செய்ய முடியாது. உடம்புக்கு முடியலன்னா டாக்டர்கிட்ட போகிறோம். ஏன் போகிறோம்?
உடம்பை சரி பண்ணணும். அப்போ மனதை சரி செய், நான் உன்னை சரி செய்கிறேன். மனதில் தேவையில்லாத குப்பைகளை சுமக்கிறதால என்னால் அந்த குப்பை இருக்கிற இடத்துல வாசம் செய்ய முடியல. உங்கள் வீட்டில் குப்பை இருந்தால் நீங்கள் அந்த குப்பைக்கிட்ட தூங்குவீங்களா? அந்த குப்பைக்கிட்ட சாப்பிடுவீங்களா? குப்பையை என்ன பண்ணுவீங்க? க்ளீன் பண்ணுவீங்க. இல்லை குப்பை இல்லாத இடத்துல உட்காந்து நீங்கள் செய்ய வேண்டியதை செய்வீங்க. அதுபோல கடவுள் உன் மனதில் இருக்கக்கூடிய புண்ணியத்தை, உன் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை, உன் மனதில் இருக்கக்கூடிய நல்ல 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 கருத்துக்களை பார்த்து அவர் இரவு பொழுது உங்களுடைய கர்மாக்களை தனியாக எடுத்து அதை என்ன செய்கிறார்? சரி பண்ணிக்கிட்டே இருக்கிறார். விடிந்ததும் உங்களுக்கு களைப்பு இல்லாமல் இருக்குதுன்னா கடவுள் உங்களை சரி செய்திருக்கிறார்னு அர்த்தம். களைப்போடு தான் இருக்கிற அப்படின்னா கடவுள் இன்னமும் சரி பண்ண ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். இப்போ என்னுடைய சாயப்பா என்ன சரி பண்ணணும்னா நான் என்ன சரி பண்ணணும்? உன்னால் முடிந்ததை செய், உன்னால் முடியாததை அவர் முடித்து கொடுப்பார். நீ முடிஞ்சதை மட்டும் செய்யுங்க, முடியாததை கவலைப்பட வேண்டாம். ஆனால் முடிஞ்சதையே செய்யலைன்னா அப்போ முடியாததை நினச்சி ஏங்கிறதுல என்ன லாஜிக் இருக்குது? நீங்கள் நினைக்கிறீங்க மேஜிக்கை வச்சு நம்ம வாழ்ந்துடலாம். நெவர். அதெல்லாம் அந்த காலத்தில் படம் எடுத்தாங்க. கூரையை பிச்சுக்கிட்டு செல்வம் கொட்டுவது போல உன் மனதை சரி செய்ய, உன் மனதை திடப்படுத்து, உன் மனதை பலப்படுத்து, உன் மனதை வைராக்கியமாக மாற்று, நல்ல சிந்தனைகளை ஊக்குவிச்சுக்கிட்டே இரு. உன்னை சுற்றி இருக்கிறவங்க என்னதான் உன்னை உசுப்பேத்தினாலும் நீ அவங்களுக்கு எந்த இடைஞ்சலும் எந்த தொந்தரவும் கொடுக்காம இரு. கடவுள் உனக்கு தேவையான அத்தனையையும் செய்து கொடுப்பார். நீ நல்லா இருக்கணும்னு அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதால நீ நல்லா இருந்துட முடியுமா? ஏதோ ஒரு பாக பிரிவினை வருது, சொத்து பிரிக்கிறதுல பிரச்சனை ஆகுது. எனக்கு கிடைக்காத சொத்து அவனுக்கு கிடைக்கக்கூடாது, அவன் வாழ்க்கையில் தோத்து தான் போகணும், அவன் வாழ்க்கையில் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும். இப்போது வாழ்க்கையில் அவன் தோற்று போகணும், இல்லை இல்லாமல் போகணும், இல்லை அவனுக்கு கை வராமல் போகணும், கால் வராமல் போகணும்னு நீ பிரார்த்தனை பண்ணுறதால உன்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்துடுமா? இதற்கு என்ன பதில் வச்சுருக்கீங்க? ஏன்னா இந்த உலகம் பழியினால் அதை பேஸ் பண்ணி இயங்குதோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இன்னைக்கு. எந்த மனுஷனுடைய மனசுலையும் சந்தோஷம் ஆன்மீகம் இல்லை. சந்தோஷமே இல்லை, அப்போ எங்கே ஆன்மீகம் வரும்? முதல்ல குடும்பத்துக்கு வெளியில் அவன் விரோதிகளை வளர்த்தான். இந்த மாடர்ன் லைஃப் உருவாக குடும்பத்துக்குள்ளேயே விரோதத்தை வளர்க்குறான். அப்போ இவனை சுற்றியும் விரோதிகள் கூட்டமாக இருக்கும்போது இவனால் தைரியமாக நிம்மதியாக ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை இவனால் எப்படி வாழ முடியும்? வாழ்வதற்கு எவ்வளவு பெரிய தடையும் தடங்களும் வரும் தெரியுமா? அப்போ அடுத்தவன் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கக்கூடாது, இந்த ரெண்டில் எதை முடிவு பண்ணணும்னா, உங்களை சுற்றி இருக்கிறவன் சந்தோஷமாக இருந்தால் உங்கள் மனநிலை நம்பிக்கையை ஏற்படுத்தும். உங்கள் சுற்றி இருக்கிறவன் ஒரு மாதிரி நீங்கள் நினச்சது போல் அவன் அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது, கை இருக்கக்கூடாது கால் இருக்கக்கூடாது, கை விளங்கக்கூடாது கால் விளங்கக்கூடாதுன்னு தினந்தோறும் அவனை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் உங்கள் மனதில் அவனுக்காவது உருவத்தில் பிரச்சனை, உங்களுக்கு மனதில் பிரச்சனை, அது அவனை விட உங்களுக்கு பாதிப்பும் பலகீனமும் அதிகரிக்கும்.
அப்போது நாம் நல்லா இருக்கணும்னா சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும். அப்போ தான் நாம் நல்லா இருக்க முடியும். அப்போ தான் நாம் ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை எண்ண முடியும், செயல்படுத்த முடியும். பட் இந்த ரெண்டும் இல்லாமல் எதையுமே செய்யவே முடியாது. மீண்டும் மீண்டும் எழ வேண்டும். வாழ்க்கையில் 4 பேர் தள்ளி விடதான் செய்வான். எழுந்திருச்சா இன்னும் 8 பேர் அடிக்க தான் செய்வான். அப்போது எழுந்திருக்க முடியலன்னு சொல்லக்கூடாது, அடித்தா அடி வாங்க முடியலன்னு சொல்ல முடியாது. மீண்டும் மீண்டும் எழுந்திருப்பேன். அப்போது அடிக்கிறவன் கை வலிக்கும், ஆனால் உனக்கோ அவன் வலிக்காது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு கவச குண்டலம் ஏற்படுத்தப்படும். எத்தனை அம்புகள் உன்னை நோக்கி வந்தாலும் முதலில் வரும் அம்புக்கு வலிக்கும், நீ பயந்துடாத. திரும்பவும் நெஞ்ச நிமிர்த்தி நில்லு. மீண்டும் அம்பு வரும், அப்பையும் பயந்துடாத, திரும்பவும் நெஞ்சை எதிர்த்து நில்லு. மீண்டும் 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 அம்புகள் வரும். அந்த அம்புகள் முதல் அம்பு கொடுத்த வழியை வேறு எந்த அம்பும் கொடுக்காது. ஸோ எதை வச்சு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு தோல்விகளும் அவமானங்களும் நீங்கள் பட்டது எழுந்திரிச்சிட்டிங்கன்னா மறுபடியும் வரக்கூடிய தோல்வியும் அவமானமும் முதல் தோல்வியும் அவமானமும் இருக்கக்கூடிய வழியை பிறகு வரக்கூடிய தோல்வியும் அவமானமும் அந்த வழியை ஏற்படுத்தாது. நான் சொன்ன வழியில தான் வழி இருக்குது, வழியில தான் ஞானம் இருக்குது, வழியில தான் ஒழுக்கமும் இருக்குது, வழியில தான் நீ நல்ல செயல்களையே செய்வ. புரியுதா உங்களுக்கு? வலிக்குதுன்னா தான் இந்த உலகத்தில் நாம் சரியான சில மனிதர்களை மதிப்பீடு செய்யாமல் நம்பி அவங்க நமக்கு சூப்பரான ஒரு பாடத்தை கொடுத்தாங்க, அதாவது ஏமாத்தினாங்க. அந்த வலி என்ன பண்ணும், மனசில் அது பாடமாக படித்து ஒரு புதிய வழியை ஏற்படுத்தும். ஏன்னா நீ அந்த வழியில் போகணுன்றதுக்காக தான் இந்த வழி. இந்த வழி கொடுக்கலன்னா நீ அந்த சிறப்பான வழியை பார்க்க முடியாது. அதுபோல தான் ஞானம். உனக்கு வழியால் வழியும் பிறந்துச்சு, ஞானமும் பிறந்துச்சு. அப்போ நீ செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் புண்ணிய செயல்களாக மாறிடும். புண்ணியக்காரன் வரான் அப்படின்ற மாதிரி நம்மளை பார்ப்பாங்க. அப்போது அது புண்ணியமாக போகும். யாருக்கும் எந்த தீங்கையும் உன்னால் செய்யவே முடியாது. யாராலையும். யாரெல்லாம் இந்த மாதிரி அனுபவிக்கிறாங்களோ அதில் ஒரு 25% இருக்காங்க. எனக்கு ஒருத்தன் வழியை கொடுத்தா நான் இன்னொருத்தனுக்கு வழியை கொடுப்பேன், அதை விட்டுருங்க, அந்த லிஸ்ட்டு தேவையில்லை. ஆனால் இன்னைக்கு நாம் எப்படி இருக்கோம்? அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க? எந்த மனுஷனுக்கும் வழியை கொடுக்கக்கூடாது. ஏன் இந்த ஞானம் வந்தது? ஏன் புதுசாக ஒரு புண்ணிய செயல் உங்கள் அக்கௌண்ட்டில் ஆரம்பமாகுது அப்படின்னா, நீங்கள் அந்த ஒரு வழியை அனுபவிச்சதால. ஒன்றும் இல்லை, ஒரு மூவி பார்க்குறோம், அதில் திடீர்னு ஒரு சில எமோஷ்னல் என் கண்ணில் இருந்து கண்ணீராக வரும். ஏன்னா அந்த வழியை எதன் மூலமாகவோ எப்பொழுதாகவோ நான் உணர்ந்ததால். அப்போ நான் என் கண்ணில் கண்ணீர் வருதுன்றதுக்காக பிறருடைய கண்ணில் கண்ணீர் வரலையே, அப்போ உனக்கெல்லாம் இரக்கம் இல்லையா, கருணை இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா என்னுடைய பாடு அது இன்னொரு இடத்துல பார்க்கும்போது என்னுடைய கண்களில் கண்ணீராக கொட்டுது. அப்போ இன்னொருத்தருக்கு கொட்டலைன்னா அவர் அந்த வலியை உணரலை, அவருக்கு அந்த மாதிரியான துன்பம் அவரை சுற்றியும் நடக்கவில்லை. அதனால் அவர் எந்த இடத்துலையும் எந்த ரியாக்ஷனும் பண்ணலை. தனிமையில் இருக்கும்போது, நீங்கள் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கீங்க, ஏதோ 1-2 விஷயங்கள் உங்களை மீறி நடக்குது, உங்களை ஒதுக்கப்படுறாங்க, உங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்கல, உங்களை கேர் எடுக்கலை, அதை தாண்டி வார்த்தைகளால் விறக பொழக்கிற மாதிரி மண்டையை பொழக்கிற மாதிரி பொழந்தாங்க. வலி
உடலில் ஏற்பட்ட வலி கூட அந்த காயம் தீர்ற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் வலி போயிடும். ஆனால் மனதில் ஏற்பட்ட வலியை எந்த மருந்தை கொண்டு போட முடியும்? அப்போது அந்த மருந்து அதாவது அந்த காயம் நிரந்தரமானது. அப்போ நம்மளை மாதிரியே ஒருத்தன் பாதிக்கப்படுறானா, உங்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வெளியில் வந்தே தீரும். நான் முந்தானேத்தோ இன்ஸ்டாகிராமில் நம்ம போஸ்ட் போடும்போது கூடவே ஒரு ரீல்ஸ் எனக்கு சஜெஸ்ட் ஆச்சு. அது ஒரு முதியோர் இல்லம், அந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க, யார் வராங்க யார் போகிறாங்கன்னு. அப்போ அந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் பண்ணது இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியாவில் வந்திருக்கு. தன்னுடைய மகன் அந்த பெத்த தாயை அந்த அனாதை ஆசிரமத்தில் விட்டுட்டு போகிறாங்க. இந்த தாய் கை காட்டுறாங்க, டாட்டா காட்டுறாங்க. அதை விட்டுட்டு யூட்டர்ன் போட்டு திரும்பி கூட பார்க்கல மனுஷன். ஏண்டா பெத்தது ஒரு வயிறு சோறு போட கூட உன்னால் முடியலையா? அந்த அம்மா உடம்பே ரொம்ப குறுகி இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 90s இருக்கும். ஐ திங்க் தட் எத்தனை வருஷம் வாழ போகிறாங்க? அதிகபட்சம் ஒரு 10 வருஷம். நீ இன்னும் 100 வருஷம் வாழணுன்னா உன் அம்மா உனக்கு 100 வருஷம் வாழ்ந்தாதையா உனக்கு? அப்போ கையை காட்டிட்டு போகும்போது என் கண்ணில் இருந்து கண்ணீர் அருவி போல. ஒருவேளை நான் போன ஜென்மத்தில் அம்மாவாக பிறந்து எனக்கு பிறக்கிற குழந்தை என்ன அந்த அனாதை ஆசிரமத்தில் விட்டதால் இந்த ஜென்மத்தில் அது கனெக்ட் ஆகுது. கண்களை கண்ணீர். ½ an hour, ஜஸ்ட் 2 நிமிஷம் வீடியோ, ஜஸ்ட் ஒன்லி 2 minutes அந்த வீடியோ. அந்த 2 நிமிஷத்தில் அந்த அம்மா கையை காட்டினது காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஸோ அப்போ ஏன் எனக்கு அந்த ஃபீல்? எல்லாருக்கும் இது கஷ்டம்தான். நீங்கள் பார்த்தாலும் அழுவீங்க, நான் பார்த்தாலும் அழுவேன். அப்போது சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஆமாங்க இப்படி தாங்க நடக்குது அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் என்னால் அது கடந்து போக முடியல. அந்த வலி எனக்கு அதிகமாக இருக்குது. இங்கே கூட என்னை அண்ணான்னு கூப்பிட்றத விட என்னை பையனாக நினைக்கிறாங்க பாருங்களேன், அவங்க மேலே எனக்கு அவ்வளோ தனிப்பட்ட விருப்பம் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம அன்பேசாய் ஃபேமிலியில் கூட வயசானவங்க வந்தாங்கன்னா, தம்பி உங்களை தொட்டு பார்த்துக்குவா அப்படின்னும்போது, தொட்டு பார்த்துக்க விட கிள்ளியே பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு என்னமோ ஒரு அட்டாச்மெண்ட். கண்டிப்பாக சொல்கிறேன், போன ஜென்மத்தில் நான் ஒரு பெண்ணாக பெண்ணாக தான் பிறந்திருக்கணும். 100% அஷ்யூர் பண்ணி சொல்கிறேன், பெண்ணாக தான் பிறந்திருக்கணும். அதனுடைய அந்த எமோஷ்னல்ஸ் எனக்கு இன்றைக்கி உங்கள் கூட இருக்குதுன்னா தட்ஸ் அ ரீசன். அதான் ஏதோ வழி எனக்கு இருந்திருக்குது போன ஜென்மத்தில். அப்போது என்னமோ ஒரு விஷயங்கள் நம்மளை சுற்றி தான் வருது. நாம் சரியாக கவனிக்காமல் இருக்கிறதால அதனுடைய அற்புதம் என்ன நமக்கு தெரியல. நம்ம சொல்லும்போது தான் தெரியுது, எஸ் என்னமோ இருக்குது, ஏதோ இருக்குது, கரெக்ட். அது உள்ளுக்குள்ளே உருக 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 எங்கேயோ போகுது நம்ம வாழ்க்கை. யாராவது எனக்கு முன்னாடி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாங்கன்னாவே என் மனசு ரொம்ப இதாகிடுது. என்கிட்ட சொல்லுவாங்க, யாராவது கண்ணீர் விட்டாங்கன்னா நீங்கள் உடனே எமோஷனல் ஆகிடுறீங்க. எஸ் ஆகும். ஒருவேளை அவங்க உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னா ஆனால் ஆகிட்டு போகிறாங்க. என்னப்போ நமக்கு சில மனுஷங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி வராங்கன்னா நிச்சயமாக யாரும் நம்மளை சீட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கடவுள் இங்கே ஃபில்டர் பண்ணுறாரு. ஏன்னா நான் ஃபில்டர் பண்ணுறேன், என்ன எது சரி எது தப்புன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன், அதன்படி லைஃப்பை லீட் பண்ணுறேன். அப்போ நான் நல்லதை செய்கிறேன். அப்போ கெட்டது செய்யக்கூடிய மனிதர்கள் கூட என்னிடம் வரும்போது நல்லது செய்வார்கள். ஸோ 2019 இருந்து 2026 இது வரைக்கும் சரி, என்னை யாரும் ஒருத்தவங்க கூட ஏமாற்றவே இல்லை. அப்படி ஏமாத்தினாங்கன்னா அது கடவுளுக்கு உடன்பாடு இல்லை. அதனால் என்னை விட்டு பிரிவதற்கு அவர் செய்த ஒரு ஏற்பாடு தானே தவிர வேறு எதுவுமே இல்லை. ஸோ
2019 இன்னைக்கு வரைக்கும் வெற்றி படிக்கட்டை தான் ஏறிட்டு இருக்கேனே தவிர தோல்வி படிக்கட்டுகளை ஏறல. அதையும் மீறி ஒரு படிக்கட்டு கீழே வந்தால் அடுத்த 10 படிக்கட்டு நான் போகிறேன். ஏன்னா ஒரு படிக்கட்டு கீழே வரும்போது என்னுடைய அனுபவம், கடவுள் கொடுத்த பாடம் எல்லாமே என்னை உருவாக்கி அடுத்த 10 படிக்கட்டுக்கு என்னை பேக் பண்ணி அனுப்புறது. நான் சொன்னேனே இந்த ஒரு 6 மாதத்தில் இருந்த 2 வருஷத்துக்குள்ளே வீடு வாங்க முடியும்னு. நான் ஒன்று என்ன சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தால் உங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அது உங்களுக்கு நடந்தே தீரும். நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அது. ஸோ அது போல தான் இப்போ இருக்கக்கூடிய அந்த வீடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இதை இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் குடியிருக்கும் போது அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இதை விட வசதி ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன அறைகள். இப்போ அம்மாவும் அப்பாவும் நம்ம கூட ஸ்டே பண்ணுறதால கொஞ்சம் பெரிய வீடாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அந்த வீட்டை விட்டு வெளியில் வர எனக்கு மனசே இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டை. அதுக்கப்புறம் இங்கே வந்தாச்சு. நான் அடிக்கடி விஷ்ணு சாயிராம்கிட்டேயோ அம்மாக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ சொல்லுவேன், வீடு நல்லா இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, வெளிச்சமாக இருக்குது, காத்தோட்டமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் என்னோடய ஃப்ரெண்டு மயில் வாகனம், அதாவது மயில் வாகனம்னா ஆள் கிடையாது, மயில். நான் வீட்டில் 4-4:30 மணிக்கு இருக்கும்போது ஒரு சவுண்டு கொடுக்கும். நான் பால்கனிக்கு போனால் ரெக்கை விரித்து ஆடும், தோகை விரித்து ஆடும். அதுக்கப்புறம் எதிரில் இருக்கிற மலை, அதாவது மருதமலை, அந்த இதெல்லாமே சேர்ந்து மலை அப்படியே அழகாக இருக்கும். காலையில் எழுந்திருக்கும் போது அதை பார்ப்பேன். ஸோ இதுதான் என்னுடைய ரெகுலர் ரொட்டீன். ஸோ வீட்டை ரொம்ப அதிகமாக நான் நேசிப்பேன். அது எந்த வீடாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எந்த பொருளாக இருக்கட்டும், அதிகமாக நான் நேசிப்பேன். அப்போ அடிக்கடி சொல்லுவேன், இந்த வீடு நமக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் 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 அப்படின்னு. அப்போ ஃபைனலாக ஹவுஸ் ஓனர் அம்மா தன்னோட சொந்த பையன் மாதிரி, சந்தோஷ் நீ வீடு வாங்கன்னா சொல்லு, ஆனால் நீ வாங்கு, நாங்கள் விற்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா நாங்கள் இன்னும் ஒரு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குகிறோம், அது 1.5 கோடி ரூபாய் பக்கம் ப்ராஜெக்டு. ஸோ எல்லாத்துக்கும் நான் லோன் போட முடியாது. என்னோடய மகள் துபாயில் இருக்காங்க. ஸோ அவங்க உங்ககிட்ட பேசுவாங்கன்னா அவங்களும் சந்தோஷ் நீ நீங்கள் வாங்குங்க அப்படின்னு. எவ்வளோன்னா ஒரு 58-60 லட்சம் ரூபாய். ஸோ நமக்கு அந்த அளவுக்கு துட்டு கிடையாது, சேர்த்து வைக்கிற எண்ணமும் நமக்கு கிடையாது. எனக்கு தேவைகளுக்கு எவ்வளவோ அதை நான் எடுத்துக்கிறேன். தேவையை தாண்டி அதிகமாக நமக்கு வருது அப்படின்னா அதை இல்லாதவங்களுக்கு கொடுக்குறேன். அந்த ரூட்டில் தான் நான் போயிட்டுருக்கிறேன் எனக்குன்னு. அப்போ உடனே விஷ்ணு சாய்ராம் சொன்னது, சிஸ்டர்கிட்ட பேசுங்க, அதாவது என்னோடய சிஸ்டர்கிட்ட, அதாவது அவருக்கு அத்தை முறை, எனக்கு சிஸ்டர், ஓன் சிஸ்டர். இப்போ நான் சொல்லும்போது உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஓகே, அம்மா அப்பாவுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. சரி, ஓகே, நம்மளே வாங்கிடலாம். இது ரேட்டு எதுவும் குறையுமா? எஸ், ஒரு 2 லட்ச ரூபா குறையுதுன்றாங்க. ஓகே, டீல். வர 9ஆம் தேதி அன்றைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன். சிஸ்டருடைய இது சிஸ்டர் வீடாக மாறப்போகுது. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு வரம், எவ்வளவு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இப்போ சிஸ்டருக்கு வாங்கினா என்ன, நான் இருந்தால் என்ன, எல்லாமே ரெண்டும் ஒன்று தானே. ஸோ என்ன வாடகை கொடுக்குறோமோ அங்கே நம்ம வாடகை கொடுக்க போகிறோம், அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். அப்போது வாழ்க்கையில் யாரையுமே பகிச்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே எத்தனையோ பேர் அண்ணன் தங்கச்சிங்க சண்டை, அண்ணன் தம்பிங்க சண்டை. ஸோ கொஞ்சம் ஈகோவை விட்டு கொடுத்து ஒரு படி மேலே போங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக பெரிய பெரிய மாற்றத்தை அது உருவாக்கும். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதுவும் என்னோடய அனுபவம் தான். ஏன்னா நான் கடனில் இருக்கும்போது என்னோடய சிஸ்டரோ என்னோடய பிரதரோ என்னை சரியாக பார்த்துக்கல, கேர் எடுக்கலை அப்படின்னு ஒரு சின்ன ஒரு விஷ செடியை நான் விதைச்சதால், அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம், அதாவது எந்த இடம் அன்பேசாயில் வந்ததுக்கப்புறம் யாரையும் இருக்காத, எல்லாருக்கும் நல்லதை பண்ணு. அந்த சிச்சுவேஷன் வரும்போது இன்றைக்கி நாம் எதிர்பார்த்ததை விட கடவுள் நம்முடைய கையை இன்னும் அதிகரிக்கிறார். ஸோ இதெல்லாம் எங்கேருந்துங்க வருது? அன்பேசாயிலேருந்து தானே வருது. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு அற்புத சக்தியை கடவுள் நமக்காக கொடுத்துருக்கிறார் என்பதை நீங்கள் மறவாதீர்கள். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய வெறுப்பு நாளைக்கு அன்பாக மாறும். அப்போ அன்பாக மாறணும்னா நாம் அன்பாக மாற வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். வெறுப்பற்ற ஒரு வாழ்க்கை வாழுங்க. நிறைய முயற்சிகளை நீங்கள் செய்யும்போது ஒரு முயற்சிக்கும் உங்களுக்கு சாயப்பா மிகப்பெரிய பலனை அவர் நிச்சயமாக அளிப்பார்.
ஸோ கடவுள் கொடுத்த வாழ்வு இது. இதை சரியாக நாம் காப்பாற்றி கொள்ள வேண்டும். ஒரு அற்புதமான அதிசயமான ஒரு வாழ்க்கையை நாம் எங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை எக்காலத்திலும் மறவாதீர்கள். நாளைக்கு 1ஆம் தேதி. ஸோ ஃபுட்டு டொனேட் பண்ணுறவங்க தயவு செய்து இந்த மாதம் உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஆகலை. ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி உணவு கொடுத்தது. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு பிஸ்கட்டுக்கு கொடுக்க ஒரு 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 சின்ன 5 அறிவு உயிரினத்துக்கு கொடுக்கறத கூட நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுறோம். பட் அது கூட நமக்கு ரிசல்ட்டு வரல. ஏன், என்னாச்சு? நல்லது செஞ்சாதாங்க நல்லது நடக்கும். நம்ம நல்லது செய்வதற்கு கூட அலைச்சல் சோம்பேறித்தனம் பண்ணால் அப்போ நமக்கு எப்படி நல்லது நடக்கும்? ஒரு ஒரு உயிரினமும் நமக்கு மிக மிக முக்கியம். எறும்புக்கு சாப்பாடு வைக்கிறதுல இருந்து யானைக்கு சாப்பாடு ஊட்டுற வரைக்கும் சரி, எல்லா உயிரினத்தையும் கடவுள் இருக்கிறார் என்பதை பாருங்கள். கடவுள் இந்த மாதிரி உயிரினத்துக்கு நீங்கள் உணவு தரும்போது, அது மனிதனாக இருக்கட்டும், இல்லை சின்ன புறாவா சின்ன எறும்பாக இருக்கட்டும், இல்லை பெரிய காண்டா மிருகமாக இருக்கட்டும், எனிதிங். ஸோ கடவுள் சந்தோஷப்படுறார். அந்த சந்தோஷத்தில் ஓகேப்பா உனக்கு என்ன வேணும் எடுத்துக்கோ அப்படின்னுறார். ஸோ நிறைய உணவு கொடுக்குறவங்களுக்கு கடவுள் சூப்பராக நல்ல ஆரோக்கியத்தை, நல்ல மனதை கொடுக்குறாரு. அடுத்தது ஒரு பெரிய வாழ்க்கையையும் அவர் தருகிறார் என்பதை எக்காரணத்தை கொண்டும் மறவாதீர்கள். ஸோ இந்த மாதம் லைவ் இந்த மாதம் நம்ம பண்ண முடியல. வர சண்டே, அதாவது ஜூலை 4ஆம் தேதி, ஜூலை 5ஆம் தேதி, 4ஆம் தேதி சாட்டர்டே வருது. ஜூலை 5ஆம் தேதி நமக்கு லைவ் இருக்குது. ஸோ இந்த 48 நாள் பயிற்சிகளை நான் சொல்ல போகிறேன். அதில் என்ன சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் ஸ்பாட்டில் கேட்டுக்கோங்க. அது அடுத்த 9ஆம் தேதியில் இருந்து நம்ம அந்த பயிற்சியை நம்ம தொடங்க போகிறோம். ஆனால் உடனே பயிற்சி தொடங்கிட்டு ஐயோ அங்கே அது எங்கே இதுங்கன்னு சொல்லி பெண்டிங்லாம் நீங்கள் வைப்பீங்க, அப்புறம் லேட் பண்ணுவீங்க. அதுக்காக தான் 5ஆம் தேதி லைவ் இருக்குது. அந்த அன்னைக்கே நம்ம எல்லாம் என்ன பண்ண போகிறோன்னு சொல்ல போகிறோம். 9ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சியை நாம் தொடங்குவோம், 48 நாளைக்கு. சரிங்களா? அதே போல் அன்பே சாய் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு குரூப்புக்கும் 50 பேர் வீதமாக நாம் செலக்ட் பண்ணுறோம். அதில் ஆரத்தி, சச்சரித்திரம், மெடிடேஷன் இதை ரெகுலர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த குரூப்பில். ஒருவேளை இல்லைன்னா அவங்கள குரூப்பை விட்டு நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். இதற்கு சம்மதம் என்றால் நீங்கள் வந்து கொள்ளலாம். ஓகேங்களா? எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஆடியோ அனுப்புங்க. ஏன்னா ஃபீமேலுக்கு தனி, மேலுக்கு தனி, இப்படி தான் நம்ம குரூப் பிரிச்சிருக்கிறோம். அதே மாதிரி அன்பே சாய் யூடியூப் ஃபேமிலின்றது பொதுவான வாட்ஸ்அப் குரூப். அதில் எல்லாமே இருக்கீங்க. அது அட்மின் நான் மட்டும்தான் முக்கியமான அப்டேட் கொடுக்க முடியும், அதற்கானது. ஸோ எல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறது விருப்பம் இருந்தால் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஆடியோ அனுப்புங்க. உங்களோட மேல் வாய்ஸ், ஃபீமேல் வாய்ஸோடைய இதுக்காக பேஸ் பண்ணி தான் நான் மேலாக ஃபீமேலான்றதை போட முடியும். ஓகேங்களா? ஸோ டெக்ஸ்ட் அனுப்ப வேண்டாம், உங்கள் வாய்ஸ் பண்ணுங்கள். ஸோ மேலுக்கு தனி, ஃபீமேலுக்கு தனி. நாளைக்கு எந்த இடத்துலையும் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி குரூப்பை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதனால் அது பேஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த மாதம் சிறப்பாக சில பேருக்கு கொடுத்துருக்குது. இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே லைவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ லைவை மிஸ் பண்ணாதீங்க. கரெக்டாக 6 to 7, அதாவது ஜூலை 5ஆம் தேதி சண்டே ஈவினிங் 6 to 7. ஒருவேளை நிறைய பேர் வந்தீங்கன்னா அந்த 7 மணிக்கு கூட கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? ஆனால் மேக்ஸிமம் 6 to 7 முடிச்சிருவோம். அது ரொம்ப கிளியராக ஒரு மெசேஜஸோடு நம்ம இருப்போம். அதுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் உடனே கேட்கலான்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.